ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் தமிழ் த்ராட்லர்ஸ். நான் உங்கள் சந்துரு. இன்னைக்கு பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ட்ரைம் ஷோரூம் தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பைக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் T4 அப்படின்னு ஒரு பைக் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம், ஒரு வாக் அரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அரவுண்ட். நம்ம போய் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது உங்கள் ட்ரைம் ஸ்பீட் T4. ஆக்சுவலி இது ஒரு 400cc வெஹிக்கிள். ஸோ இதோட டிசைன்ஸ் நம்ம ஃப்ளேந்து பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹெட்லைட்ஸ் வந்துடுவோம். ஸோ ஹெட்லைட்டோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அண்ட் இட்ஸ் லுக்ஸ் குட். டிஆர்எல் இருக்குது அண்டு இதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ். ஸ்பீடாமீட்டர் பார்க்கலாம். ஸ்பீடாமீட்டர் ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் டாக்ஸ் காமிக்குது, ஸ்பீட் அண்ட் டாக்ஸ் காமிக்குது. அண்டு ஸோ இது வந்து டேங்க் வந்து உங்களுக்கு வந்து 13 liters டேங்க்கு. ஸோ இதோட டிசைன்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சீட்ஸோட கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அது தெரியும். அண்டு டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் டயர்ஸ் வந்து 140, 70 and 17. அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110, 70 and 17. என்ஜின் வந்து உங்களுக்கு 400cc, கரெக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு 399cc இன்ஜினு. அண்டு இதில் வந்து டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 36 Nm. அண்டு பவர் பார்த்தீங்க அப்படின்னா 31 PS. ஸோ நம்ம கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். வில் கோ அண்ட் டெஸ்ட் ட்ரைவ். அண்ட் இதில் ஒரு 3 கலர்ஸ் வேரியன்ட்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம வெளியில் இருக்குது, நம்ம போய் அதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஒயிட்டு. ஸோ அது வந்து ஃபேண்டோம் பிளாக். அண்ட் இது வந்து காக்டெயில் ரெட் ஒயின்கிற கலர். இது ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது எனக்கு பார்க்க. அண்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது இன்ஜின் சிசி. நம்ம உள்ளே பார்த்தோம், இட்ஸ் 400cc இன்ஜின், லிக்விட் கூல்டு இன்ஜின். அண்டு இதில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்து 300 mm அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் வந்து 230 mm. அண்டு இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போய் இது ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. ஸோ கம்பேர் டு 400 வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதில் 400 T4 வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. அண்ட் இதை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எப்படி கம்ஃபர்ட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம், பிரேக்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஜின் பவர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் பவர் அண்ட் டார்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பிரேக்கிங் ஆல்சோ இஸ் ஸோ குட். பிரேக்கிங் இப்போ பண்ணும்போது ரொம்ப அந்த ஏபிஎஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இன்டாக்டாக இருந்துச்சு எனக்கு பிரேக் பண்ணும்போது. அண்டு இப்போ நம்ம அந்த கார்னர் ரேடியஸ் இதெல்லாம் வந்து நம்ம டேர்னிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இன்ஜின் அண்ட் சீட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய ஹைட் வந்து ஒரு 5'7", 5'6" அந்த ரேஞ்சில் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஹசார்ட் லைட்ஸ் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஓகே. அண்ட் பவர் வந்து ஹெட்லைட்டோட பவர் வந்து இப்போ பகலில் இருக்கும், ஸோ ரொம்ப தெரியல. பட் ஆனால் நான் வந்து அவங்க ஷோரூமில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்இடி வாஸ் குட். இன்ஜின் ஹீட்டும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ட்ரைவ் பண்ணுற அந்த ஸ்பீட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா ரோடை விட்டு நம்ம கொஞ்சம் இறங்கி இப்போது பார்ப்போம் எப்படி சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சஸ்பென்ஷன்ஸும். அண்ட் டோட்டல் வண்டியோட வெயிட் எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக தெரில. இட்ஸ் வண்டியோட வெயிட் அரௌண்ட் 180 kgs சொன்னாங்க. ஸோ ரோடு கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம ஒரு த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம் இந்த பவர் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு அப்போ தெரியும்.
செம்மையாக இருக்குங்க. இதை எப்படி சொல்கிறதுனே தெரில, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஒரு 400cc எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் இல்லாமல் ஒரு வண்டி 80-90 நம்ம போனால் கூட எனக்கு ஒரு அந்த ஃபீல் இல்லை. இட் வாஸ் ஸோ குட். ஸோ எனக்கு வண்டி ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலி என்ன இதில் ஸோ டிரைவிங் கம்ஃபர்ட்டும் சரி, எனக்கு வந்து வண்டியோட பொசிஷனிங் சரி, என்னோட அந்த ஹேண்டில் பார் பொசிஷனிங் வந்து சும்மா த்ராட்டில் சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணுவோமா? பைக்கோட பட்ஜெட் நான் ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன். பட் பட்ஜெட் என்னென்னு நான் உங்களுக்கு என்ன சொல்லலை. ஸோ பைக்கோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 2,17,000 வருது. ஸோ இந்த 2,17,000 இது வந்து ரொம்ப நல்ல பைக். ட்ரைம்போட இன்ஜின் உங்களுக்கு தெரியும், ட்ரைம்போட இன்ஜின் ரொம்ப நல்லா. ஸோ இந்த வீடியோ எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தஞ்சாவூர் ட்ரைம் ஷோரூமோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட செகண்ட் வீடியோ அண்ட் தேர்ட் வீடியோ இது. ஸோ அதனால் வந்து ஏதாவது குவெரிஸ் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.